சிரஞ்சீவியோட அடுத்த படத்துக்கு அனிருத் அவர்கள் தான் இசையமைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் அதிக பரவலாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. என்ன ஏதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய மியூசிக் டைரக்டராக வந்து அனிருத் அவர்கள் தெரிந்து வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் மியூசிக் வந்து இப்போ இருக்க எல்லா டாப் படத்திலும் அவருடைய மியூசிக் மட்டும்தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வந்து அவருடைய மியூசிக் வந்து இந்த அளவுக்கு வந்து எல்லா படத்திலும் கேட்குறாங்க, நீங்கள் தான் மியூசிக் போடணும்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லி நிறைய சைடு பரவலாக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியும் அவருடைய மியூசியம்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்ற விஷயம் பேசப்பட்டுச்சு. ஆனாலும் இருந்தாலும் வந்து அவர் சைட்லேருந்து சில விமர்சனங்களும் வைப்பாங்க அப்படின்றது தெரியும். அதில் முக்கியமாக வந்து இவரோட மியூசிக் எல்லாமே வந்து இவர் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு அனிருத் அவர்கள். பேக் டு வந்து படங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் நிறைய இருந்தாலும், இன்னொரு சைடு வந்து அவரோட மியூசிக்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லாக சவுண்டு மட்டும் தான் கேட்குது, இசை வந்து அதிகமாக இல்லை. ஸோ நிறைய விஷயம் அவர் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. சமீபத்தில் வந்து ஏஆர் ரஹ்மான் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் கிளாசிக்கில் நிறைய கற்றுக்கணும், கர்நாடிக்கில் நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸும் பண்ணியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்கும்போது வந்து அனிருத் அவர்கள் நிறைய பிஸி ஆகிட்டு இருக்காரு, அடுத்தடுத்த படங்களுக்கு மியூசிக் பண்ணிட்டே இருக்காரு. பட் நிறைய விஷயம் மியூசிக்கில் அவர் கற்றுக்கணும் அப்படின்னு விஷயம் சொன்னாங்க. பட் இதெல்லாம் இருந்தாலும் அவர் வந்து தமிழ்லையும் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு, தெலுங்குலையும் மியூசிக் பண்ணியிருக்காரு, இப்போ வந்து ஹிந்திலையும் போயிட்டு பாலிவுட்லையும் போயிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு மியூசிக் பண்ணுறதையும் பார்க்க முடியுது. இப்போ மீண்டும் வந்து தெலுங்குல வந்து இன்னொரு படத்துக்கு வந்து கை கோத்துருக்காரு அப்படின்ற விஷயம் தான் இப்போ அதிகமாக பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். அதாவது வந்து சிரஞ்சீவி அவருடைய அடுத்த படத்துக்கு வந்து இவர் தான் மியூசிக் அமைக்க போறாரு அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தெலுங்குல வந்து தேவரான்ற படத்திலையும் வந்து அவர் முதலாக வந்து மியூசிக் அமைச்சிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் தேவரா படம் மூலியமா வந்து மியூசிக்ல வந்து தெலுங்குல வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாரு அனிருத் அவர்கள் அப்படின்னு விஷயம் தெரியும். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு படத்திலும் இசையமைக்க போறாரு, அதாவது சிரஞ்சீவியோட அடுத்த படத்துக்கும் இவர் தான் இசையமைக்க போறாருன்ற விஷயமும் இப்போ அதிகம் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். அனிருத் அவர்கள் தமிழ்லையும் அவ்வளோ முக்கியமான படங்களுக்கும் இப்போ மியூசிக் அமைக்கிறாரு அப்படின்றது தெரியும். ஏன்னா ஜெயிலர் 2 வேறு காத்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கும் அவர் தான் மியூசிக் போடுறாரு அப்படின்ற விஷயமும் அதிகம் வந்து பேசப்பட்டு இருந்துச்சு. பட் இதெல்லாம் தாண்டி அவர் மற்ற படங்களுக்கும் மியூசிக் போட்டுட்டு இருக்காரு, மற்ற லாங்குவேஜிலும் போயிட்டு மியூசிக் போட்டுட்டு இருக்காருன்ற விஷயம் இன்னும் பேசும் பொருளாக மாறுது. அவர் பார்க்கும்போது வியந்தத்தக்கராக எல்லாரும் பார்த்துட்டு இருக்க விஷயமும் பார்க்க முடியுது.